நிகழ்தகவு. வீட்டில் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்த அண்ணன் தங்கை. நள்ளிரவில் திடீரென மாடியில் இருந்து கேட்ட கதறல் சத்தம். வேக வேகமாக மாடியில் உள்ள அறைக்கு சென்று பார்த்தபோது தீயில் சிக்கி காதறிக் கொண்டிருந்த தந்தை. தாலி கட்டிய மனைவியே கணவனுக்கு உயிரோடு கொள்ளி வைத்தது ஏன்? கணவனை கொன்றுவிட்டு திருப்பதியில் பதுங்கியிருந்த பெண்ணை போலீஸ் மடக்கி பிடித்தது எப்படி? கைது செய்யப்பட்ட பெண் போலீசிடம் சொன்ன வாக்குமூலம் என்ன? தாலி கட்டி 22 வருஷமா குடும்பம் நடத்தின கணவனை மனைவியே தன் கையால பெட்ரோல் ஊத்தி தீ வச்சு கொளுத்தின சம்பவம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பரபரப்பா பேசப்படுற விஷயமா மாறியிருக்கு. அதுவும் கணவனை ஏன் எரிச்சு கொன்னன்னு மனைவி சொன்ன வாக்குமூலம் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கிருஷ்ணகிரி காவேரிப்பட்டினம் பக்கத்துல உள்ள நேருபுரம் கிராமத்தை சேர்ந்த 47 வயசான ரங்கசாமி கூலி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவருக்கும் கவிதான்ற பெண்ணுக்கும் கல்யாணமாகி 22 வருஷமாகுது. இந்த தம்பதிக்கு வைத்தீஸ்வரி, சாதிகாங்கிற 2 மகள்களும் சூர்யாங்கிற ஒரு மகனும் இருக்காங்க. கவிதா பால் வியாபாரம் பண்ணி குடும்பத்தை நடத்திட்டு இருந்திருக்காங்க. ரங்கசாமிக்கு வருமானம் கம்மியா இருந்தாலும் பூர்வீக சொத்தா நகையும் நிலமும் கொஞ்சம் இருந்திருக்கு. அதனால இவங்க குடும்பம் ஓரளவுக்கு வசதி வாய்ப்போட நல்ல நிலைமையில தான் இருந்திருக்காங்க. ஆனா அது ரொம்ப நாள் நீடிக்கல. ரங்கசாமி கவிதா தம்பதியுடைய மூத்த மகளான வைத்தீஸ்வரிக்கு கல்யாணம் முடிஞ்சு அவங்க கணவர் வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. சாகிதா காலேஜ் படிச்சிட்டு இருந்திருக்காங்க. சூர்யா படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி ரங்கசாமிக்கும் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தை சேர்ந்த மஞ்சுளாங்கிற ஒரு பெண்ணுக்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. இந்த விஷயம் கவிதாவுக்கு தெரிஞ்சு வீட்டுல பெரிய பிரச்சனையே வெடிச்சிருக்கு. அடிக்கடி மஞ்சுளாவை பார்க்கறதுக்காக காரிமங்கலத்துக்கு போன ரங்கசாமி 4-5 நாள் கழிச்சுதான் வீட்டுக்கு திரும்புவாராம். ரங்கசாமியுடைய அடாவடித்தனத்தை கவிதாவும் பிள்ளைகளும் சகிச்சுக்கிட்டு அமைதியா இருந்திருக்காங்க. ஆனா நாளாக ரங்கசாமியுடைய போக்கு எல்லை மீறி போயிருக்கு. வீட்டுல இருந்த நகை பணத்தை எல்லாம் யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு போய் மஞ்சுளாவுக்கு கொடுத்திருக்காரு. வீட்டில இருந்த நகை பணமெல்லாம் காணோம்னு கவிதாவுடைய பிள்ளைகளும் பதறி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ரங்கசாமி கிட்ட கேட்டப்பதான் விஷயமே தெரிய வந்திருக்குது. பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக சேர்த்து வச்சிருந்த நகை பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் அங்க கொடுத்துட்டா நாளைக்கு என் பிள்ளைகள் நடுத்தெருவிலையா நிப்பாங்கன்னு கேட்டு கவிதா ரங்கசாமி கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. அப்போ கவிதாவை ரங்கசாமி தகாத வார்த்தைகளால பேசி சர மாரியா அடிச்சிருக்காரு. இந்த பிரச்சனையால வீட்டை விட்டு வெளியேறின ரங்கசாமி கடந்த 3 மாசமா வீட்டுக்கே வராம ஃபுல்லா மஞ்சுளா வீட்டிலேயே தான் இருந்திருக்காரு. நகையும் பணமும் போச்சு. 3 மாசமா இருக்கமா செத்தமானு கூட ரங்கசாமி வந்து எட்டி பார்க்கல. இதெல்லாம் சேர்ந்து கவிதாவுக்கு கொலை வெறிய உண்டாக்கி இருக்கு. சம்பவத்தன்னைக்கு காலையில கவிதாவுக்கு போன் பண்ண ரங்கசாமி இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வருவேன்னு சொன்னதா சொல்லப்படுது. இன்னைக்கு ரங்கசாமிக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்னு நினைச்ச கவிதா சாயங்காலம் 6 மணிக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி வெளியே போய் பெட்ரோல் வாங்கி இருக்காங்க. ரங்கசாமி வர்றதுக்காக வீட்டு பக்கத்திலேயே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நைட்டு 10 மணிக்கு மேலதான் ரங்கசாமி வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ பசங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்ததால அவரு நேரா மாடியில உள்ள ரூமுக்கு போய் படுத்து தூங்கி இருக்காரு. எப்பவுமே மது போதையில வீட்டுக்கு வந்தா ரங்கசாமி மாடி ரூமுக்கு போய் படுத்து தூங்குறது தான் வழக்கம். அதே மாதிரிதான் அன்னைக்கும் மாடிக்கு போய் படுத்து தூங்கி இருக்காரு. இத பார்த்த கவிதா நேரா மாடி ரூமுக்கு போயிருக்காங்க. அங்க ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்த ரங்கசாமி மேல ஒரு போர்வைய போத்தி அதுல பெட்ரோலை ஊத்தி தீ வச்சு கொளுத்திட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. ரங்கசாமியுடைய கதறல் சத்தம் கேட்டு வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்த சூர்யாவும் சாகிதாவும் ஓடி வந்து பார்த்து பதறி போய் ரங்கசாமிய கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. ஆனா அங்க சிகிச்சை பலனின்றி ரங்கசாமி இறந்துட்டாரு. எங்க அம்மா தான் அப்பாவை தீ வச்சு கொளுத்திட்டாங்கன்னு மகன் சூர்யா போலீஸ்ல சொல்லியிருக்கான்.
அதன் அடிப்படையில் போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சு தலைமறைவாய் இருந்த கவிதாவை தேடிட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில கணவனை கொன்னுட்டு பஸ் ஏறி திருப்பதிக்கு போன கவிதா அங்க இருந்து உறவினர் ஒருவருக்கு போன் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சு கவிதா எந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணாங்கன்னு ட்ரேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த லொகேஷனையும் ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. கடைசியில கவிதா திருப்பதியில பதுங்கி இருக்கிறது தெரிஞ்சு போலீஸ் திருப்பதிக்கு போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. செல்போன் யூஸ் பண்ணா போலீஸ் அதை வச்சு நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைச்சு கவிதா செல்போனை கிருஷ்ணகிரியிலேயே போட்டுட்டு தான் திருப்பதிக்கு பஸ் ஏறி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பதியில ரோட்ல போயிட்டு இருந்த ஒருத்தர்கிட்ட செல்போனை வாங்கி தான் உறவினர்கிட்ட பேசியிருக்காங்க. அதுதான் போலீஸ் கிட்ட அவங்கள மாட்ட வச்சிருக்குது. கைது செய்யப்பட்ட கவிதா கிட்ட போலீஸ் விசாரிச்சப்போ பிள்ளைகளுக்காக சேர்த்து வச்சிருந்த 80 பவுன் நகையை எடுத்துட்டு போய் ரங்கசாமி மஞ்சுளா கிட்ட கொடுத்துட்டதாவும் பூர்வீக சொத்தை வித்து வந்த காசையும் மஞ்சுளாவுக்கே கொடுத்துட்டதாவும் சொல்லியிருக்காங்க. பூர்வீக சொத்து தாத்தா பாட்டிங்க கொடுத்த நகை நட்டு சொந்த வீடுன்னு ஓரளவுக்கு வசதியா வாழ்ந்துட்டு வந்ததாவும், ஆனா ரங்கசாமிக்கு மஞ்சுளா கூட ஏற்பட்ட தகாத உறவுனால சொந்த வீட்டில இருந்து வாடகை வீட்டுக்கு வந்துட்டதாவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமில்லாம நீ அழகாவே இல்ல, பார்க்கவே அசிங்கமா இருக்க, அவதான் பேரழகி, எல்லாத்தையும் மஞ்சுளா கிட்ட கொடுப்பேன்னு ரங்கசாமி அடாவடியா பேசினதாவும், இத பத்தி கேட்டப்போ தன்னை தகாத வார்த்தைகளால பேசி தாக்கி துன்புறுத்தினதாவும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்படியே போனா என் பிள்ளைகளையும் நிம்மதியா வாழவே விடமாட்டாருன்னு நினைச்சுதான் ரங்கசாமி தூங்கிட்டு இருக்கும்போது பெட்ரோல் ஊத்தி தீ வச்சு கொளுத்திட்டேன்னு போலீஸ் கிட்ட வாக்கு மூலம் கொடுத்திருக்காங்க. திருமணத்தை மீறின தகாத உறவு ஒரு குடும்பத்தையே சின்ன பின்னம் ஆக்கியிருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் மேலும் ஒரு உதாரணமா அமைஞ்சிருக்கு. நிகழ்தகவு